எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட். இந்த 6வது மாசமாகிய இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாசம் கர்த்தர் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம் சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துக்கு தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துக்கு தன் கனியை கொடுக்கறத போல நீங்க ஒவ்வொருத்தரும் வருவீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க. இத்தனை நாள் உங்க வாழ்க்கை வறட்சியா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல இருக்கிற. நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? காஞ்சி போயிருக்குமா? நீங்க பார்த்திருக்கலாம், ஆத்துல தண்ணி வற்றி போய் பல வருஷம் ஆனாலும் பல மாசம் ஆனாலும் அது பக்கத்துல இருக்கிற செடி ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா செழிப்பா இருக்கும். தண்ணி இல்லாத ஒரு வாய்க்கால் உள்ள ஒரு நீரூற்று, இது ஏதோ ஒரு தண்ணி பக்கத்துல இருக்கிற செடியே அப்படி நல்லா வளர முடியும். இங்க இருக்கிற இந்த வாய்க்காதர் யாரும் இல்லைங்க, கிறிஸ்து தான். அவர் சொல்றாரு, நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற, அது மட்டும் இல்ல, தன் காலத்துக்கு ஏற்ற கனியை நீ கொடுக்க போற. இத்தனை நாளா அழுக வேண்டிய நேரத்துல நீ சிரிச்சிட்டு இருக்கிற வேலையில நீ அழுந்துட்டு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, ஐயோ நான் நல்லா அனுபவிக்க வேண்டிய வயசை நான் பாடுபட்டு இருக்கேனே, நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலமே இது, நான் விதைச்ச காலம் முடிஞ்சிச்சு, இது நான் அறுக்க வேண்டிய காலமாச்சே, இத்தனை நாளா விதைச்சு எனக்கு வாழ்க்கையில ஒரு அறுவடையுமே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ உன்னுடைய காலத்துக்கு ஏத்த கனியை கொடுக்க போற. இயேசுவின் நாமத்தினால நீ இனி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருக்க போற. இனி நீ சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்க போகிற. நீ ஏற்ற நேரத்துல கரெக்டான கனியை கொடுக்க போற. இத்தனை நாள் கனி கொடுக்காத இருந்த நாட்கள் அது முடிவடைஞ்சிடுச்சு. ஒருவேளை நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், அந்த ஒரு நல்ல ஃபெயில் ஆயிட்டு இல்ல ரொம்ப கம்மியான மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, உன் காலத்துக்கு நீ கனியை கொடுக்க போற. நீ கனி கொடுக்கிற சீசன் உனக்கு வந்துருச்சு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க, the fruitful சீசனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு fruitful சீசனா இருக்க போகுது. இது நீங்க கனி கொடுக்கிற. இத்தனை நாளா எனக்கு ஒரு கனி வருமானு காத்துட்டு இருந்தீங்க. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ கனி கொடுக்கிற காலத்துக்கு நீ வந்துட்ட. இது கனி கொடுக்கிற காலம். நீ ஏற்ற காலத்தில் கனி கொடுப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீ ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல, சின்ன பசங்களே, வாலிப பசங்களே, அப்பா அம்மாலாம் உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல, நீ சொல்றதெல்லாம் உடஞ்சி போயிடும், இவ விலக மாட்டா, சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க தானே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இத்தனை நாளா நீ தொட்டு எல்லாம் கெட்டு போயிருக்கலாம், ஆனா நீ தொடுறதெல்லாம் இனி கெட்டு போகாம இருக்க போகுது. ஏன்னா வசனம் சொல்லுது, வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. ஆதியில தேவன் வானம் உண்டாகட்டும் சொன்னார், அவ்வளவுதான், வானம் உண்டாயிடுச்சு. பூமி உண்டாகட்டும் சொன்னாரு, அவ்வளவுதான், பூமி உண்டாயிடுச்சு. சூரியன் அப்படின்னு சொன்னாரு, சூரியன் உருவாயிடுச்சு. இப்ப வரைக்கும் அந்த சூரியன் நின்றுட்டே இருக்கு. அந்த சூரியனை யாரால அழிக்க முடியல. யாரோ ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கை சூரியனை உருவாக்க பார்த்தாங்க, முடியல. ஏன்னா சூரியன் தேவன் படைச்சா அது ஒண்ணு மட்டும்தான். இன்னைக்கு அதே மாதிரிதான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீ என்ன பண்ணாலும் வாய்க்கும். நீ படிச்சாலும் நீ அங்க செழிப்பா இருக்க போற. நீ சம்பாதிச்சாலும் செழிப்பா இருக்க போற. நீங்க சொல்லலாம், நான் சம்பாதிக்கல பிரதர், நான் வந்துட்டு இப்ப வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் பிசினஸ் எல்லாம் பண்ணல. கர்த்தர் சொல்றாங்க, நீ பிசினஸ் பண்ணாம நீ வேலை கூட செஞ்சுட்டு, ஆனாலும் நீ செய்கிறது வாய்க்க போகுது. எப்படி? நீ ஒரு பிசினஸ் பண்ணுவ, நீ ஒரு வேலை பண்ணுவ, உன் பிசினஸ் ஓனர் பார்த்து சூப்பரா இருக்குப்பா, நீ இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் சொல்லிட்டு கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாங்க, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க போகுது. அவன் இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். சூப்பரான வார்த்தைங்க. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க, இத்தனை நாளா உன் வாழ்க்கையில இலை மாதிரி சந்தோஷம் உதறி, சமாதானம் உதறி, தூக்கம் உதறி, நிம்மதியா சாப்பிட்ட நாட்கள் உதிரி போய் உன் வாழ்க்கையில எல்லாம் உதறி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, இனி நீ இத்தனை நாளா என் வாழ்க்கையில உதிரி போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கிற நீ உன்னதான் பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, இனி இலை உதிராய் மரத்தை போல் இருக்க போறீங்க. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நீ இலை உதிராய் மரத்தை போல் இருப்ப. இது சொல்லும் போது ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துட்டு இருக்கு. நீ இலை உதிராய் மரத்தை போல இருப்ப. ஒரு மரத்துல ஒரு இலை கூட உதறலனா அது பார்க்க இவ்வளவு செழிப்பா இருக்கும். இதுதான் உன் வாழ்க்கையா இருக்க போகுது. இனி உன் வாழ்க்கையில ஒரு இலை
இலை கூட உதிர போறது கிடையாது. இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் என்கின்ற இலை உதிர போறது கிடையாது. இனி உன் வாழ்க்கையில சமாதானம் என்கின்ற ஒரு இலை உதிர போறது கிடையாது. ஓ படிக்கிற பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில எஜுகேஷன், நாலேஜ், ஓ அறிவு, ஞானம் அப்படின்ற ஒரு இலை உதிர போறது கிடையாது. ஓ உங்களுக்கு வருமானம் அப்படின்ற ஒரு இலை உதிர போறது கிடையாது. ஆசீர்வாதம் என்கின்ற ஒரு இலை உதிர போறது கிடையாதுங்க. இனி நீ இலை உதிரா மரத்தை போல இருப்பனா, இலை உதிரா மரத்தை போல தான் இருப்ப. இது யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, வானம் ஒழிஞ்சு போனாலும் பூமி ஒழிஞ்சு போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. அவர் வார்த்தையில் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வார்த்தையை குறிச்சிட்டாருன்னா இந்த வார்த்தையில இருந்து அவர் கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ நீர்க்காலோரமாய் நடப்பட்ட மரத்துக்கு போல இருக்கிற, நீ இலை உதிராய் மரத்தை போல இருக்கிற, நீ ஏற்ற காலத்துல இப்ப நீ காலத்துல நீ கனி கொடுக்க போகிற, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க போகுது. அதனால நீ கவலைப்படாத, கலங்காத, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பாவுமே நாங்க நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, அப்பா இங்க கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அப்பா நீங்க சொன்னதை போல நாங்க இந்த மேல இந்த ஆசீர்வாதத்தை பேசுறோம். இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இனி இலை உதிரா மரத்தை போல இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்ப அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவங்க ஒவ்வொருத்தரும் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரத்தை போல இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க. இவங்க செழிப்ப இனி பிசாசு தொட முடியாது. அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Amen.